சிவராமா, சிவராமா, ஏய் ஆமா நீங்க பேசாத. யோ, வீட்ல ஆம்பளை இருக்கும்போது பொம்பளை கிட்ட உனக்கு என்னையா பேச்சு? யோ, யாரு நீ? உனக்கு என்னையா வேணும்? உன் மொழியே தெரியலையே. இப்ப நீ சொல்ல போறியா இல்ல போலீஸ் போன் பண்ணட்டுமா? போலீஸா? என்னடா இது போலீஸ் கிளீஸ்ன்னுகிட்டு? யாருப்பா நீ? மில்லில வேலை செய்யற சிவராமனை பார்க்க வந்தேன். நீங்க எப்ப இந்த வீட்டுக்கு வந்தீங்க? ஏன் சிரிச்சீங்க? ஒண்ணு இல்லப்பா, இந்த வீட்டுக்கு சொந்தக்காரனே நான் தான். நாங்க கொஞ்ச நாள் வெளியூர்ல இருந்தோம், அதனால வீட்டை வாடகை கொடுத்திருந்தோம். சிவராமன் பக்கத்து தெருவுக்கு காலி பண்ணி போயிட்டான். நீ இந்த மில்லுல வேலை செய்யற பையனா? என்னப்பா டிபன் சட்டிய கீழே போட்ட? என்னங்க ஒரு மில் முதலாளிய பார்த்து வேலை செய்யற பையனான்னு கேட்டீங்களே? மில்லு முதலாளியா? அப்பா ஏன்பா நடிக்கிற? பின்னடா அறிவு இருக்கா உனக்கு? ஒரு மில் முதலாளிய வெளியே நிப்பாட்டி வச்சு பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. தம்பி உள்ள வாங்க. வாங்க தம்பி, கூட்டிட்டு வாடா. வாங்க. உட்காருங்க உட்காருங்க. கொஞ்சம் எங்க? ஆமா, மில் ஓனர்னு சொன்னீங்களே, எந்த மில்லு? கீதா மில்லு. உங்க பேரு? சீதாபதி. இல்லையே, கீதா மில் ஓனருக்கு ஒரே ஒரு பொண்ணு, பேரு கீதா. அது பேர்ல தான் மில் இருக்கு. ஒரு பையன் பேரு பிரகாஷ். ஆமா, நீங்க எப்படி பையனாக முடியும்? நான் வந்து சின்ன வீட்டு பையங்க. சின்ன வீடோ பெரிய வீடோ, எப்படியோ நீங்க முதலாளி. முதலாளின்னு சொல்லாதீங்க, முதலாளின்னு சொல்லாதீங்க. நான் டென்ஷன் ஆயிருவேன். எங்க அப்பா இருக்காரு, அந்த பக்கம் போங்க. எங்க அப்பா இருக்காரு, எனக்கு 50 கோடி ரூபாய் சொத்து எழுதி வச்சாரு. அதை தூக்கி விட்டேன். எங்க எறிஞ்சீங்க? என் வீட்டுக்குள்ளதான். அது எனக்கு பிரயோஜனப்படாதே. எங்க செத்து போன அம்மா இருக்காங்களே, அவங்க 50 கோடி சொத்து ரூபாய் எனக்கு எழுதி வச்சாங்க. அதையும் தூக்கி விட்டேன். அதை எங்க எறிஞ்சீங்க? அதே வீட்டுக்குள்ளதான். அதுவும் எனக்கு பிரயோஜனப்படாதே. இவ்வளவுலாம் ஏன்? இவ்வளவு சொத்துக்கள் இருந்தோம் நான் ஏன் தொழிலாளியா இருக்கேன்? என்னுடைய சொந்த கால்ல நிக்கணும்னு எங்க அம்மாவுடைய ஆசை. அதை நிறைவேற்றி வைக்கிறேன். ஏன் முதலாளி, இவ்வளவு பெரிய மில்லுக்கு முதலாளி நீங்க, இந்த மாதிரி ஒரு செயின் மோதிரம் கூடவா போட்டுக்க கூடாது? எனக்கு தங்கம்னா அலர்ஜி. ஏன் சிரிச்சீங்க? சிரிக்கலன்னா எனக்கு அலர்ஜி. அப்ப அலர்ஜிக்கு அலர்ஜி ஒத்துக்கிறோம். முதலாளி முதலாளி சொல்லாதீங்க, நான் டென்ஷன் ஆயிருவேன். உட்காருங்க தொழிலாளி, உட்காருங்க. மீனா, கெட்டி பால்ல காபி போட்டு கொண்டு வந்து கொடுமா. மீனா, சுத்தமான எருமை பால்ல போட்டு கொண்டு வா. எருமை பாலா? அதுதாங்க உங்க உடம்புக்கு ஹெல்த். என்ன சிரிப்பு, என்ன சிரிப்பு. ஐயோ, மில்லுக்கு நேரமாச்சு. சங்குதியாச்சு. இன்னொரு நாளைக்கு சாப்பிட்டுக்கிறேன். வர்றேன். காபி சாப்பிடாம போறீங்களே. பாத்தியாப்பா, பாராட்டலாம் சொன்ன பாத்தி பறந்து வந்துருச்சு. ஹலோ நட்லிங். நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இங்க? நாங்க தானே போன் பண்ணோம். நீங்களா? எனக்கு பாராட்டு விழான்னு சொன்னீங்க. உனக்கு பாராட்டு விழா இல்ல, உன் திமிருக்கு மூடு விழா. வாட்? லுக், இந்த மாதிரி காதல மிஷின் மாட்டிருக்கவங்கள உன் மில்லுல வேலை செய்ய விட மாட்டேன்னு சொன்னேன்ல? ஆமா. அங்க பார். உன் மில்லுல வேலை செய்யற எல்லாருமே இப்ப காதல மிஷின் மாட்டிருக்காங்க. இப்ப என்ன செய்ய போற? மில்ல மூட போறியா? எங்க போற? வீட்டுக்கு. எதுல போவ? கார்ல தான். வீடு வரைக்கும் காரை தள்ளிட்ட போவியா? What do you mean? மீன் பை காருக்கு இங்க. குடு. ஏய் கிளே கிளே. ஐயோ, என் காசாவை குடியா. ஒழுங்கா மரியாதையா காது கேட்காத ஆளு டிஸ்மிஸ் பண்ண இவரை உடனடியா மில்ல வேலை சேர்த்துக்கணும். சரி, சேர்த்துக்கிறேன். அப்புறம் பேச்ச மாத்திடுவாங்க. மாட்டியா? பிராமிஸ் பண்ண. ப்ராமிஸ். வாசலிலே பூசணிப்பு வச்சு புட்டா வச்சு புட்டா, மேகத்திலே எம்மனச தச்சு புட்டா தச்சு புட்டா, பூவும் பூவும் ஒன்றை கலந்தது இப்போ,
தம்பி காலங்காத்தால கடை முன்னாடி உட்காந்துக்கிட்டு காக்கா வலிப்பு வந்த மாதிரி இப்படி இழுக்குறீங்க. அது ஒண்ணும் இல்லங்க, கனவு கண்டுகிட்டு இருந்தேன். காலையிலேயே கனவா? ஆமா, நீங்க எதுக்கு காலங்காத்தால கடை வந்திருக்கீங்க? ஐகிரி நந்தினி நந்தித மேதினி விஸ்வ வினோதினி நந்தனுதே. இதுக்காகத்தான் சாட்சா சரஸ்வதியே தான். இந்த பாட்டுக்காகத்தான் 7 மணி கடையை திறக்க வேண்டியவன் 5 மணிக்கே திறந்துடுறேன். ஐகிரி நந்தினி நந்தித மேதினி விஸ்வ வினோதினி நந்தனுதே. கிரிவர ஏமா பாத்து வரக்கூடாது. உங்க மேலே அடிச்ச? என் மேல ஏடிக்கல கேக்குறேன். சுமாரா நோ ஜோக்ஸ் ப்ளீஸ். உங்க அண்ணனுக்கு என்னாச்சு? கார் ஆக்சிடென்ட்ல கால் உடைஞ்சு போச்சுங்க. எடுத்துக்கலாம். மிதிச்சண்ணா இப்ப அதுவா முக்கியம். எங்க அண்ணன் கேக்குற பெரிய கட்டு போட்டு ஐயோன்னு வீட்டுல படுத்து கிடக்குறாருங்க. ஐயோ அண்ணே. அண்ணே அண்ணே அண்ணி கண்ணுல தண்ணி வரத பார்த்தா அதேதான். அண்ணே எங்க? அண்ணன் காலை முட்டி வரைக்கும் வெட்டி எடுத்துட்டாங்க. ஐயோ அண்ணே, ஐயோ அண்ணே, ஐயோ. ஏன்டா அழுகுற? கடலை எடுத்துக்கடா. எனக்கு கடலாம் வேண்டாம்ண்ணே. உங்களுக்கு இப்படி ஆகி போச்சு, நீங்க எப்படி நடப்பீங்க? என்ன ஆயி போச்சு? எந்திரிச்சு தான் நடக்கணும். இந்த பாரு உட்காருங்கண்ணே, உங்களுக்கே வீண் சிரமம். என்னப்பா சிங்கம் போல நடப்பீங்களே, இனிமே நடக்க முடியுமா? சிங்க மாதிரி தானே நடக்கணும். இந்த பாரு ஐயோ உட்காருங்கண்ணே, உங்களுக்கே வீண் சிரமம். ஏன் சிங்க மாதிரி நடக்க முடியாதுன்னு சொல்றேன்? இந்த நிலைமையில நடந்தீங்கன்னா அசிங்கமா இருக்கும்ண்ணே. எந்த நிலைமையிலப்பா? ஏதோ உங்களுக்கு ஒரு கால் போச்சு, உட்கார்ந்து கடலை உடைச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க. இதே கை இருந்தா கடலை உடைச்சு சாப்பிட முடியுமா? யாருக்கு கால் போச்சு? உங்களுக்கு தான். இப்படி வா. இது என்னது? ஒரு கால். இது ஆஃப் கால். இது 2 கால்ஸ். அண்ணே உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆகலையா? அப்படின்னு யார் சொன்னது? முதலாளி கீதா. அந்த பொண்ணு உங்க காதுல பூ சுத்திருக்கா. அப்ப ஏன் நாங்க வரும்போது சோகமா அழுதுகிட்டு இருந்தீங்க? நான் அழுதனா? ஓ, வெங்காயம் உரிச்ச கையை கண்ணுல வச்சுட்டேன். அதை ஏன் கண்ணுல வச்சீங்க? கதை எவ்வளவு மாறி போச்சு தெரியுமா? டிக்கி பிக்கி பிக்கி. ஏய், எங்க அண்ணனுக்கு காலை ஒடிஞ்சு போச்சுன்னு சொன்னீல்ல, காலை பாரு. நல்லதானே இருக்கு. ஏன் போய் சொன்ன? இன்னைக்கு தேதி என்ன? 1. என்ன 1? ஏப்ரல் 1. அதான் உங்களை ஏப்ரல் ஃபுல் ஆக்குனேன். ஏப்ரல் ஃபுல்னா என்ன? முட்டாள்னு அர்த்தம். பாரு, ஒரு பொம்பளை பிள்ளை உங்க 2 பேரையும் முட்டா அழைக்கிருச்சே. தம்பி நீ படிச்ச புள்ள, இது தெரியாம சம்பந்தம் கத்திரியே. போங்கடா டேய். ஏய், இருவனை கவனிச்சுக்கிறேன். நீங்க ஏப்ரல் ஃபூல். பாய். பர்ஸ் வச்சு போயிருச்சு. சில்லறை இருந்தா என்ன கொடுப்பா? பணம் தான் இருக்கு, உடனே கொடுத்துடலாம். இருப்பா. அந்த பொண்ணு நம்மள முட்டாளாக்கி இருக்கு, அதை நம்ம முட்டாளாக்க வேணாம். என்ன பண்ணலாம்? என்ன பண்ணலாம்? அத பத்தியா? ரப்பர் பாம்பு. ஒண்ணு பண்ணலாம். இதுக்குள்ள வச்சு அவகிட்ட கொடுத்து இன்னைக்கு அவளை முட்டாளாக்கிடுவோம். எப்படி? என் கூட வாடா. மேடம் மேடம், என்ன? இந்த பையன் மறந்து வச்சுட்டு போயிட்டீங்க. ஓ, தேங்க்ஸ். இருங்க. நீங்க வீட்டுக்கு போனா அப்படி உள்ள பர்ஸ் திறந்து பணம்லாம் சரியாக பாத்துக்குங்க. ஐயோ வேண்டாங்க. நாளை பின்ன எங்களை திருடங்கிறன்னு சொல்லக்கூடாதுல்ல. எதுக்குங்க பாக்குறதே? நான் தான் உங்களை நல்லா நம்புறேனே. ஒண்ணு இல்ல, உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும். கூச்சமா இருக்கு, தப்பா நினைப்பீங்களோன்னு. பரவாயில்ல, சொல்லுங்க. ஒரு 10 ரூபாய் கடன் தரீங்களா? கடனாலாம் இல்ல, வேணும்னா இனாம தரேன். எப்படியோ எங்களுக்கு பரிசு திறந்து எடுத்து கொடுத்தா போதும். ஆமாமா, திறந்து பாருங்க. இந்தாங்க. கொஞ்சம் விட்டு அப்படியே தலையில ஏறி உட்காந்துருவா இருக்கு. கையெடுமா. இது நிஜ பாம்பு இல்ல, ரப்பர் பாம்பு. ரப்பர் பாம்பா? ஆமா, நீ மட்டும் எங்க அண்ணனுக்கு கால் உடைஞ்சு வச்சுன்னு எங்க கிட்ட போட விடல. அதான் நாங்க பர்சுக்குள்ள பாம்பு விட்டோம். I will see you.